பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போருமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையநேற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத தேவன் இயேசு கிறிஸ்து மெல்சதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலை வணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். எழுந்தார் இறைவன், எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். விழுந்தவரை கரையேற்ற பாவக்கெழுந்து மனு குலத்தை மாற்ற விழுந்தவரை கரை ஏற்ற பாவக்கெழுந்து மனு குலத்தை மாற்ற விண்ணெழுந்து நாம் அவரையே போற்ற எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். மீண்டுமே பிழைக்க உயர் நித்திய ஜீவனை அழிக்க செத்தவர் மீண்டுமே பிழைக்க உயர் நித்திய ஜீவனை அழிக்க தேவ பக்தர் யாவரும் கழிக்க எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். பம கம பரி கம பம் சனிதனி சப்பனி சம் சங்கரி தரி சானி தரி தனி பாரி சகரி சனி பம கம கரி சனி சாமி பயங்கரத்தை ஒழிக்க கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க சாவின் பயங்கரத்தை ஒழிக்க கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க இப்பூவின் மீது சபை தெளிக்க எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். சரிக சரி மக மகரி சரி சாரிக சப்ப மக கம பதமம பம் சரி தனி சாப் பாதா நிதன நிபமக பேதும் செய்வினை செய்யா தூயா எப்போதுமே நன்மை புரிநேயா ஏதும் தீவினை செய்யா தூயா எப்போதுமே நன்மை புரியாய அப்பாது காத்திடும் நல்
வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிறங்கள் பரிசுத்தராகிய இயேசுப்பா, சாவழித்து உயிர்த்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், பேயின் தலையை மிதித்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆவியினால் ஸ்தோத்தரிக்கிறேன், வானில் வந்திடும் நியாயாதிபனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்து வேந்தனையே நான் ஸ்தோத்தரிக்கிறேன், பேயின் தலையை நசுக்கி வெற்றி சிறந்த வேந்தனை, அவர் உயிரோடு இருக்கிறபடினா நாங்களும் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகளாய் இருக்கிறோம் என்று எழுதியிருக்கிற வார்த்தைகளை நினைத்து பார்த்து நாங்கள் தைரியம் அடைந்திருக்கிறோம், விடுதலை அடைந்திருக்கிறோம். சங்கிலிலே உடைத்ததற்காக நன்றி, மரண கட்டுக்களை அறுத்ததற்காக நன்றி, கல்லறை திறந்ததற்காக நன்றி, பிசாசின் தலையை நசுக்கினதற்காக நன்றி, அவனுடைய அதிகாரத்தை அழித்தவன் கையில் இந்த பரலோகத்தின் திறவுகோலை பிடுங்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரை பாதாளத்துக்கும் மனத்துக்குள்ள திறவுகோலை ஆண்டவர் பிடுங்கிறதற்காக நன்றி. அதிகாரம் எடுத்த தெய்வமே, சர்வ அதிகாரியே, நித்தியானந்த ஏழ சக்கராதிபதியே, என்றும் ஜீவித்து அரசாளுகிறவரே, எல் ஷடாயின் தெய்வமே, உமக்கு கோடி நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி, கோடா கோடி நன்றி அப்பா, கோடா கோடி நன்றி. இந்த நாளில் உலகமெங்கும் உயிர்த்தெழுந்த நாளை ஞாபகப்படுத்துகிறார்கள். ஆனால் நேற்றும் இன்றும் இன்றும் என்றும் மாறாமல் உயிரோடு ஜீவித்து அரசாளுகிற உம்மை நாங்கள் தேவன் என்கிற இருதய ஆசனங்களில் அமர பண்ணி இருக்கிறோம். அதற்காக நன்றி. நீர் எங்கள் தேவனும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளுமாய் இருப்பதற்காக கோடி நன்றி அப்பா. இந்த நாளில் நீர் இறங்கி வாரும், ஆசீர்வதியும், நீசனை மறைத்தரலும், நீர் பேசும், திருநாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். வாசிக்க கேட்கலாமா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைச்சனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். கைகளை தட்டி. இந்த வார்த்தையோட அர்த்தமே ஒரு ஆட்டோம் பாமுக்கு, நியூக்ளியர் பாமுக்கு, உலகத்தை அழிக்கிற சக்தி வாய்ந்த பாமுக்கு சமமான ஒரு வசனம் இது. ஆண்டவர் பொந்தி பிலாத்துவின் அரண்மனையில் நின்ற பொழுது வெற்றி சிறக்கவில்லை. சிலுவையிலே வலது பக்கம் ஒரு கள்ளன், இடதுபுற கள்ளன் நடுவிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு அந்த மகிமை இல்லை. அந்த முள்கிரீடத்தை அடித்த பொழுது அவருக்கு அந்த மகிமை இல்லை. அவருடைய கைகள் கால்களில் ஆணிகளால் கடாவப்பட்ட பொழுது அந்த மகிமை இல்லை. எப்போ அந்த மகிமைக்கு சொந்தக்காரனாய் வெற்றி சிறந்தாராம், எல்லாம் முடிந்தது, பிதாவே உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்க தலை தாழ்த்தின பொழுது அவர் உயிர் பிரிந்தது. தேவாலய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ்வரை 2ஆக கிழிந்தது. கல்லறைகள் வெடித்தது. பரிசுத்தவான்கள் எழும்பினார்கள். பாதாளத்தின் அதிபதியாகிய பிசாசுடைய தலையில் இருந்த கிரீடம் தெரித்தது. அவன் தலையை தன் காலினால் நசுக்கினார். கைகளை தட்டி. மரணத்தின் அதிபதியை மரணத்தினால் வென்றார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் மேல் வெற்றி சிறந்தார். பெரிய சக்தி வாய்ந்த. நான் பல வருடங்களுக்கு முன்பு திண்டுக்கல்ல ஒரு தேவ மனுஷன் இருந்தார். நான் ஒரு 38 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்க்க வருவேன். பெரிய குளத்திலிருந்து திண்டுக்கலுக்கு வருவேன். அவர் ஒரு நாள் அசுத்தாவை பிடித்த ஒரு மனுஷனுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் இப்படி சொல்லி ஜெபம் பண்ணார். என்ன சொல்லி ஜெபம் பண்ணார் தெரியுமா? ஏ பிசாசு, இயேசுவின் விலாவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், ஓடிப்போ.
இயேசுவின் விலாவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஓடிப்போ. எனக்கு அந்த ஆளுக்கு லூஸாக இருக்குமா? இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொன்னால் கூட பொருந்தும். இயேசுவின் விலாவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஓடிப்போ. இயேசுவின் விலாவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஓடிப்போனா பேயெல்லாம் ஓடிடுச்சு. போன பிறகு உட்கார்ந்தது. அண்ணே அண்ணே என்ன தம்பி அப்படின்னாரு. என்னண்ணே புதுசாக இருக்குது கேட்குறேன். இயேசுவின் விலாவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஓடிப்போன தம்பி, உங்களுக்கு அந்த ரகசியம் தெரியலை. கை ரத்தம் அவர் உயிரோடு இருந்தபோது, கால் ரத்தம் அவர் உயிரோடு இருந்தபோது, சிரசு ரத்தம் அவர் உயிரோடு இருந்தபோது, எல்லாம் முடிச்சிட்டு மரணத்தால் வெற்றி பெற்ற பிறகு விழாவில் ஒருத்தன் குத்துனான் பாருங்க, அங்கிருந்து ரத்தமும் ஜலமும் பொங்கி வந்ததே, அந்த ரத்தம் தான் வெற்றி சிறந்த பின்பு வந்த ரத்தம். கைகளை தட்டி அதுக்கு பயங்கர பவர் தம்பி. அந்த வெற்றி சிறந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்ட திருச்சபை முந்தின நம் முற்பிதாவாகிய முதலாம் ஆதாமுடைய விழாவிலிருந்து எடுத்த ஏவாள், அவள் ஏற்ற துணை மனைவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏற்ற துணையாயிருக்கவில்லை. பிந்தின ஆதாம் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் விழாவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட சபையாகிய மனைவி அவள் தான் வெற்றி சிறந்தவள். கைகளத்திட்டு அவள் தான் ஏற்ற துணை. இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி உலகமெங்கும் ஞாபகப்படுத்துகிறோம், அவ்வளவுதான். ஒரு நாள் செத்தாரு, அப்புறம் 40 நாள் பீடி குடிக்கல, சிகரெட்டு குடிக்கல, சாராயம் குடிக்கல, கறி சாப்பிடல. 41வது நாள் ஒரு பண்டல் பீடி, ஒரு பண்டல் சிகரெட்டு, டாஸ்மாக்கே வீட்டில். ഞങ്ങൾ എന്നും കുടിക്കത്തില്ല കേട്ടോ. നമ്മൾ കേരളത്തിൽ കോട്ടയം ആ ഭാഗത്ത് ഞങ്ങൾ ഈസ്റ്റർ ക്രിസ്മസിന് എല്ലാം വീട്ടിൽ വാട്ടിയതാണ്. ഒറിജിനൽ സാധനമാണ് അടിക്കുന്ന. ബ്രദർക്ക് വേണോ? ഞങ്ങൾ കുടുംബമായിരുന്നു അടിക്കും. ഇത് കേടില്ല കേട്ടോ, റെഡ് വൈനാണ് ഞങ്ങൾ ഉണ്ടാക്കിയത്. 41வது நாள் யூதாஸ் எலும்பு கடிக்கிறாங்களாம். இன்னைக்கு நிறைய பேர் கடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பான். நமக்கு வெற்றி சிறந்த ரத்தம் என்றைக்கோ நம்ம தெளிக்கப்பட்டது. அவருடைய பிள்ளையாய் நாம் பிறப்பிக்கப்பட்டோம், ஜனிப்பிக்கப்பட்டோம், உருவாக்கப்பட்டோம், மறுபிறப்படைந்திருக்கிறோம். இந்த வெற்றியை கொண்டாடுகிற நாம் பாக்கியவான்கள். இன்னைக்கு மட்டும் நம்ம கொண்டாடல, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆனந்த களிப்போடு பாடி சியோனுக்கு வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். ஒரு நாள் மகிழ்ச்சி இல்ல, எந்த மகிழ்ச்சியா? நித்திய மகிழ்ச்சி. வெற்றி சிறந்த தெய்வம். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்த பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். 1 கொரிந்தியர் 15:57 சொல்வது என்ன? நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 நாளாகமம் 29:11 சொல்கிறது, ஜெயமும் வல்லமையும் உம்முடையது, மகத்துவம் உம்முடையது. தேவரீர் அதிகாரிகளுக்கெல்லாம் தலைவராயிருக்கிறீர். எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்த உடைய கரத்தினாலே ஆகும். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவாதி தேவன் அப்படி செய்வார். நமக்கு the dip of the moment, கடைசி கட்டத்தில் நிற்கிறோம், கடைசி நிமிஷம் நிற்கிறோம். இதோட போச்சு. அந்த பிரதர் சிஸ்டர் பேரெல்லாம் மறந்துட்டேன். எந்த பேருந்தோ? அலெக்ஸ், சாராமா, அலெக்ஸ், ஜோனி, வயசானவங்க, பெரிய இழப்பு. நான் கட்டிலில் படுத்திருக்கேன், எனக்கு ட்ரிப்பெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. ஃபோன் பண்ணுவார், பிரதரு நான் 17ஆம் தேதியான ஹியரிங் வருது, நாங்களும் எந்த செய்யணும், இங்கேயே நமக்கு மூச்சு வாங்கிட்டு கிடக்குது. நான் சொன்னேன், பயப்படண்டாம், தெய்வம் ஒரு வழி ஒருக்கும், നമ്മൾ ഒരു കാലം തോറ്റു പോകത്തില്ല. கைகளை தட்டி. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு பெரிதில்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாഗ്ദാനമാണ് വലുത്. ഒരു ഹല്ലേലൂയ. നമുക്ക് നമ്മൾക്ക് നിൽക്കുന്ന ഈ പ്രതികൂലങ്ങളും പ്രശ്നങ്ങളും വലുതല്ല, ദൈവം നമുക്ക് അരുളിയിരിക്കുന്ന വാഗ്ദാനമാണ് വലുത്. അപ്പൊ വാഗ്ദാനത്തെ പിടിച്ചുകൊണ്ട് നാം പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ ദൈവം ജയാളിയായി എഴുന്നേൽക്കുന്നു. നിങ്ങൾക്ക് വേണ്ടി കർത്താവ് യുദ്ധം ചെയ്യും. അവൻ സർവശക്തൻ. കൈകളെ തട്ടി. He is almighty God. He is living God. Lord Jesus Christ, the same excellent today and forever.
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்று மாறாத இறைவன். ஒரு கப்பல் போய்கொண்டிருக்கிறது. திடீரென்று கப்பல் உடைந்து, பனிப்பாறையில் உடைந்து வெள்ளமெல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, 4 நிமிஷம்னா கப்பல் மூழ்கிறோம். தண்ணியை வெளியேற்ற முடியல. எவ்வளவு ஏத்துறாங்களோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி உள்ள வந்துட்டு இருக்கு. சரி, நம்ம செத்துருவோம், வாங்க எல்லாம் ஜெபம் பண்ணணும். கை கோர்த்துட்டு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி ஆமேன் போடுறாங்க. தண்ணி நின்றுச்சு. உள்ள தண்ணி அள்ளி வெளியே வேஸ்ட். என்னடா எப்படிடா நினைச்சுனாங்க. ஒருத்தர் கீழே டைவ் அடிச்சு உள்ள போய் அடியில் பார்த்தா எவ்வளோ பெரிய ஓட்டையோ அவ்வளோ பெரிய ஓட்டைக்குள்ள ஒரு பெரிய மீன் வந்து சொருவி அப்படி நிற்குதுங்க. ஓட்டை அடைச்சிருச்சு. ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளை அறிவீர்கள், வனாந்திரத்திற்கும் மிருகங்களை அறிவீர்கள், சமுத்திரத்தில் உள்ள மச்சங்களை அறிவீர்கள், அவைகள் என்னுடையவைகள். கைகளை தட்டி ஒரு காக்காவுக்கு கட்டளை கொடுத்தவர், ஒரு சேவலுக்கு கட்டளை கொடுத்தவர், ஒரு சிங்கங்களுக்கு கட்டளை கொடுத்தவர், ஏதோ ஒரு கழுதையை கொண்டு தீர்க்கதரிசியின் மதிகேட்டை திருப்பினவர், ஏதோ உங்களுக்கு என்று யாரோ அற்பமானவர்களை அனுப்புவார், அவங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் அவர் அதிகாரம். தேவன் வெற்றி சிறந்தார், மரணத்தின் மீது வெற்றி. எனவே தான் பக்தன் சொல்லுகிறான், நான் ஜலப்பிரவாகத்தில் இருக்கும் பொழுது அவள் உயரத்திலிருந்து கரத்தை நீட்டி என்னை விடுதலை ஆக்கினார். கைகளை தட்டி, ஜலப்பிரவாகத்திலிருந்தேன், உயரத்திலிருந்து கரத்தை நீட்டி என்னை விடுதலை ஆக்கினார். சங்கீதம் 95:4-5 சொல்லுகிறது, பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, சமுத்திரமும் அவருடையதுதான். கையை தட்டுங்களேன். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிற சமுத்திரமும் அவருடையதுதான். நான் டாக்டர்கிட்ட பேச, எல்லா டாக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப அன்பு, ரொம்ப மரியாதை, ரொம்ப பாசமாக பேசினாங்க. சொன்னேன், இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ், இவ்வளோ மருந்து, இவ்வளோ கருவிகள் கண்டுபிடிச்சதுக்கு மூளை எவ்வளோ பெரிய மனுஷன் மூளை அப்படின்னு சொன்னேன். ஆமாம், சயின்டிஸ்ட் எப்படி எவ்வளோ பெரிய கிரேட் வாண்டர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அந்த மூளை இவ்வளோ வேலை செஞ்சதே, அந்த மூளையை கண்டுபிடிச்சவர் எவ்வளோ பெரியவர். கையை தட்ட. அந்த மூளையை கண்டுபிடிச்சு உட்கார வச்சாரு. இந்த உள்ள இந்த கபாலத்துக்குள்ளே கொண்டு வந்து, கபால ஓட்டுக்குள்ளே இது இவ்வளோ தண்டி 400 கிராம் மூளையா, 400 கிராமா எவ்வளோப்பா, 400 கிராம்ஸ் தானே. 400 மூளையா ஹார்ட்டா? 400 கிராம்ஸ் மூளை தானா. 400 கிராம்ஸ் அப்படி உள்ளே வச்சு அதுக்குள்ளே சிப்பை வச்சு விட்டாரே, அவர் எவ்வளோ பெரியவர். அவர் ஞானம் சொல்லி முடியாது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சங்கீதம் 75:6 சொல்லுது, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயம் வராது, கர்த்தர் ஒருவரே ஜெயம் கொடுக்கிறவர். கைகளை தட்டி, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயம் வராது. ஏசாயா 25:8 சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக என்ன செய்வாராம், விழுங்குவார். சோலோ தான் அப்படி விழுங்கிடுவாராம். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இல்லாத முற்றிலும் நீக்கி விடார். தேவன் தாமே தன் கரத்திரட்டி கண்ணீர் எல்லாம் துடைப்பார் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டுங்களேன் ஒரு அல்லேலூயா. இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள். ஒரு குடும்பத்திலே வியாதி, இன்னொரு குடும்பத்திலே பிள்ளைக்கு திருமணமாகவில்லை, இன்னொரு குடும்பத்திலே கடன் பாரம், இன்னொரு குடும்பத்திலே வேலை இல்லை, இன்னொரு குடும்பத்திலே கணவன் பிரிந்து கிடக்கிறார்கள், இன்னொரு குடும்பத்திலே ஊனமுற்ற பிள்ளைகள், இன்னொரு குடும்பத்திலே வாழ்க்கை எல்லாம் விரயமாகி விட்டது. பாவம் செய்யக்கூடாது நினைக்கிறேன் அங்கிள், என்னால் பாவம் செய்யாமல் இருக்க முடியவில்லை. ஐ ஆம் டிப்ரெஸ்ட். என் வாழ்வு கசந்தது. செய்யக்கூடாது நினைத்த காரியம் நான் செய்து கொண்டே இருக்கேன். கர்த்தருக்கு உண்மையா இருக்க விரும்புகிறேன், ஆனா என்னால முடியல அங்கிள். திருப்பி திருப்பி அதே பாவத்தை செய்கிறேன். என்ன செய்வேன்? பிரச்சனைகள், துன்பம் சூழும், டிப்ரெஷன் வரும். எனக்கு நீ யாரு இல்லையே அப்படிங்கிற தனிமை உணர்வு வரும். பயப்படாதீங்க. இந்த உலகத்துல நான் நம்பி இருக்கிற ஒரு மனுஷன் கூட நமக்கு கடைசி வரை துணை இல்லை. கடைசி அவர் சொன்ன, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். I am always with you. கைகளை தட்டி hallelujah. Fear not, I am always with you. எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன். 40 வருஷம் அவரோடு வாழ்ந்து விட்டேன். 40 வருடங்கள் எழுந்தால் உட்கார்ந்த இயேசு
இயேசு இயேசு என்று சொல்லியே வாழ்ந்திருக்கிறேன். எப்பொழுதும் அவருடைய வேதம் எனக்கு பொக்கிஷம் 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 என்பதே நான் உணர்ந்திருக்கிறேன். எனக்கு சலிக்கவில்லை. தெவிட்டாத தேன், தேனிலும் தெளிதேனிலும் மதுரமான தேன். இது பொக்கிஷம், இது ஔஷதம், இது ஆறுதல், இது தேறுதல், இது மனோதிடன். எனக்கு இதை போல ஒரு சொத்து, இந்த வேத புத்தகத்தை போல, கர்த்தருடைய பைபிளை போல வேற சொத்து இந்த உலகில் எனக்கு வேறு எதுவும் இல்லை. யாரு பேசினாலும் கேட்பேன், வசனத்தில் அப்படி இருக்கான்னு கேட்பேன். என்ன லூசுன்னு பட்டம் கட்டிட்டாங்க. எப்படி எப்படியோ ஊழியங்கள் வந்திருக்கிறது. நான் எந்த தனிப்பட்ட மனிதனையும் விமர்சனம் பண்ணினதில்லை, எந்த தனிப்பட்ட ஊழியங்களையும் விமர்சனம் பண்ணினதில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசும் பொழுது கொந்தளித்து விடுவேன், பூகம்பம் மாதிரி எழும்புவேன். அதை சப்போர்ட் பண்ற ஊழியக்காரர்களை எனக்கு அப்படிப்பட்ட தனிநபர் மீது கோபம் வராது. அதை சப்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா ஊழியர்கள் என்ற பேர், அவங்க மேலதான் பயங்கரமான கோபம். அப்ப அவங்க ஆவியை நிதானிச்சிருவேன். இவர்கள் நடத்துகிற ஒரு ஆத்மா கூட தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானது அல்ல. தேறினவன் எவன் யாரை போல இருப்பான்? தன் குருவை போல இருப்பான். பேதுருவை பார்த்து ஜனம் சொல்வது, இவனும் அவரோடு இருந்தவன். இவனுடைய பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. இந்த வேதத்தின் வசனத்தின்படி வராத விசுவாசம், வராத ஊழியம், வராத இந்த வேத வசனத்தின்படி கட்டப்படாத சபை அது கிறிஸ்துனுடையது அல்ல. கையை தட்டுங்களேன். கிறிஸ்துனுடையது அல்ல. வசனத்தில் அஸ்திபாரம் போடாத ஒன்றும் கிறிஸ்துவனுடையது அல்ல. பேசும் போதெல்லாம் உலகப்படியே பேசுறாங்க. எந்த மனுஷனை நம்ம பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது, பர்சனல் ப்ராப்ளத்தை எடுக்கக்கூடாது. அது 100% தவறு. ஆனா கர்த்தருடைய வசனத்தை பாவத்தோடும் தன் பர்சனல் லைஃபோடும் மெர்ஜ் பண்ணி இது நியாயப்படுத்தி ஜனங்களை திசை திருப்புகிற அப்படிப்பட்ட கள்ளர்களை தான் நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். கைகளை தட்டி பாவம் செய்கிறவனை கர்த்தர் மன்னித்து விடுவார். ஆனா அந்த பாவத்தை சரி என்று சொல்லி ஒத்துக்கொண்டு ஜனங்களை அதே வழியில் நடத்தினால் அதற்கு மாதிரி தண்டனை வேற எதுக்கு வராது. இசபேல் என்னும் ஒரு தீர்க்கதரிசி சபையில் இருந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளும் சபையாரும் ஊழியக்காரரும் விபச்சாரம் பண்ணும்படி போதித்தாளாம். அது கர்த்தர் என்ன சொல்றாரு? வசனம் எடுக்க முடியுமா? வசனம் எடுக்க முடியுமா? என்ன சபைக்கு எழுதும் போது வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன சபைக்கு எழுதும் போது எழுதுகிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரமா? 2வது அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்ன சொல்லிக்கிறாளாம்? தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கிற இசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ண. யார் வேசித்தனம் பண்றாங்களா? என்னுடைய ஊழியக்காரன்னு கர்த்தரே சொல்றாங்க. என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிற சபை நீ. அடுத்து அதனால அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். நான் அவளை மனம் திரும்படி பல தடவை அவளுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. அவளுக்கு வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப சில பேருக்கு என்ன அடிச்சாலும் தான் செஞ்சதை நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க மாதிரி அன்னைக்கு அவளுக்கு அந்த வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப மனமே இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்களை தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்கள் அந்த சபையை பற்றி அந்த தீர்க்கதரிசியை பின்பற்றி அவளோடு விபச்சாரம் பண்ணி மனம் திரும்பாமல் போனா அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். கையை தட்டுங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். போலீஸை ஏமாத்தலாம், கோர்ட்டை ஏமாத்தலாம், பணம் வச்சு அதை வச்சு இதை வச்சு மக்களை ஏமாத்தலாம், சபை ஏமாத்தலாம். உள்ளந்திரியங்களையும்
இருதயங்களையும் ஆராய்ச்சி செய்கிற கர்த்தர் நான் என்று அந்த நாளிலே அறிந்து கொள்வாய். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, வார்னிங், ஜாக்கிரதை. சபைகளே, மனம் திரும்பின கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் திரும்பி இப்படிப்பட்ட நயவஞ்சகர்களை விட்டு வெளியே வாருங்கள். உங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வாருங்கள். இந்த உலக வாழ்க்கை எப்படியோ, நல்லவனும் கெட்டவனும் ஒரே மாதிரி தான் சாவான், அதுல வித்தியாசமே இல்லை. போற இடம் தான் வித்தியாசம். கையை தட்டுங்களேன். போகிற இடம் தான் வித்தியாசம். எத்தனையோ கொரோனாவில் எத்தனையோ பாஸ்டர் மார ஜேசிபி வச்சு தள்ளி பிடிச்சாங்களா பாவிகளா? யோபுவின் பிள்ளைகள் 10 பேர்களும் ஆக்சிடென்ட்ல செத்தாங்க, அவங்க பாவிகளா? தீர்க்கதரிசிகள் வியாதியாய் கிடந்தவர்கள் செத்தார்களே, அவர்கள் பாவிகளா? இயேசு 33 வயசுல செத்தார், அவர் பாவியா? அவருடைய சீடர்கள் 12 பேர் இரத்த சாட்சிகளை வெட்டப்பட்டு குத்தப்பட்டு அடிக்கப்பட்டு இதோ உரிக்கப்பட்டு மரித்தார்களே, பாவிகளா? இல்லை. கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக அந்த பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்கன்று. பவுலப்போஸ்தலன் எனக்கு பலவீனம் இருக்கு, என்னை விட்டு இந்த முள்ள புடுங்கி போட்டுன்னு சொன்னேன், பேசாம இருந்துட்டாரு. சொன்னார், உன் பலவீனத்தில் பரிபூர்ண பலம் விளங்கும்னு சொல்லிட்டார்ல. அப்படி பலவீனத்தில், அப்படி ஆட்டு கள்ள சகோதரால், வெள்ளச்சேதத்தினால், நிர்வாணத்தில், நடுக்கத்தில், பசியில, பஞ்சத்தில், எல்லாத்திலும் இருந்தேன். கப்பற்சேதத்தில் இருந்தேன், கள்ள சகோதரா வந்த தூஷணத்தில் இருந்தேன். ஆனா கிறிஸ்து நன்மை விட்டு என்னை எதுவுமே பிரிக்க முடியல. கையை தட்டுங்களே. இப்பொழுதும் அவருக்கு என்று பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். ஏதோ டிராஃபி வாங்க போறது மாதிரியே எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. நான் சாக போறேன் அப்படிங்கிறத அவருக்கு நான் பானபலியா வார்க்கப்பட போறேன். பேதுருடைய சரித்திரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு நான் மறுதலித்து போனவன், அதனால அவருக்கு இணையாக எனக்கு நேர் சிலுவையில் வைத்து என்னை அறைய வேண்டாம், தலைகீழாக வச்சு என்னை அறைங்கன்னு சொன்னாராம். அந்த மறுதலிச்ச பாவத்துக்காக லேசா முள்ளு குத்துச்சுனால கர்த்தரை விட்டுறோம். பிரச்சனை வந்தனால விசுவாசம் கேள்விக்குறியாயிருது. கண்டபடியெல்லாம் பேசுறோம். என் வாழ்க்கையிலே நான் கற்றுக்கொண்ட என் தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட அபிப்பிராயம் என்ன தெரியுமா? மற்றவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத ஒரு கம்யூனிட்டி இந்த உலகத்தில் இருக்கிறதா, அது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு சில கூட்டம். அது ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுறது தான் அதுல அதிகம். மற்றவர்கள் மனதை நோகச் செய்வதில் இவர்களுக்கு சளைத்தவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. கவனமாயிருங்கள். கள்ள சபைகளை விட்டு, கள்ள சகோதரர்களை விட்டு, கள்ள தீர்க்கதரிசிகளை விட்டு, கள்ள போதர்களை விட்டு வெற்றி பெற்று விடுங்கள். கைகளை தட்டி விடுவித்துக் கொள்ளுங்கள். உள்ளந்தரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ச்சி பண்ணுகிற கர்த்தர் நான் என்பதை அந்நாளில் அறிந்து கொள்வீர்கள். அவர் உயிரோடு இருக்கிறார், ஜெயிச்செழுந்தார். 2ஆம் மரணத்துக்கு உனக்கு எனக்கும் பங்கில்லை. 2ஆம் மரணத்துக்கு உனக்கும் எனக்கும் பங்கில்லை. ஒரு மனுஷனுக்கு ஒரு முறை பிறப்பு, கிறிஸ்தவனுக்கு 2 முறை பிறப்பு. ஒரு முறை பிறந்தவன் நரகத்துக்கு போகிறான், 2 முறை பிறந்தவன் பரலோகத்துக்கு போகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு முறை பிறந்தவன் நரகத்துக்கு போகிறான், 2 முறை பிறந்தவன், 1 மாமிசத்தில் தாயின் வயிற்றில் வந்து விழுவது, 2 ஆவியினால் பிறப்பது, மறுபடி பிறப்பது, பாவத்தை விட்டு பிறப்பது. இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரிப்பெண்டன்ட், மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பிறந்து வாழ்ந்து முடிக்கிறவன் மட்டுமே தேவனுடைய ராஜ்யம் போக முடியும். கைகளை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா. ஒரு பிறப்பு 2 மரணம், 2 பிறப்பு ஒரே மரணம். 2ஆம் மரணத்தில் நமக்கு பங்கு இல்லை. கைகளை தட்டுங்களேன். ஒரு பிறப்பு 2 மரணம், ஒரு பிறப்பு ஒரே மரணம், நரகத்துக்கு போயிடும். சரீரம் செத்து ஆத்மாவும் செத்து போய் 2 மரணம். 2வது பிறப்பு ஆவிக்குரிய பிறப்பு, அதுல 2ஆம் மரணம் இல்லை, ஒரே மரணம் தான். சரீரம் மட்டும்தான் சாகும், ஆத்மா சாகாது. கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரீரம் மட்டும்தான் சாகும், ஆத்மா சாவாது. ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து நீ சுகமாய் இருப்பாயாக. அல்லேலூயா.
மாறிச்ச கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மாறிச்ச கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே, வேதாள கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே உருகி பாடிடவே. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். தெரிபட்டன, தெரிபட்டன நொடியில் முறிபட்டன. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார் கலரை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். அன்று
ஆவியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது. யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். 1 தீமோத்தேயு 3:16 இப்படி சொல்லுகிறது. தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகாமேன்மை உள்ளது. அவர் மாமிசத்தில் வெளிப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். கைகளை தட்டுங்களேன். எப்படி கிறிஸ்து போனாரோ அதேபடி மறுபடியும் திரும்பி வருவார். கைகளை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா. இஸ்ரேல் தேசத்தில் இன்றைக்கும் ஒரு கல்லறை திறக்கப்பட்டதாக கிடக்கிறது. அது சொல்லுகிறது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நசனாய் இயேசு என்ற ஒருவர் எனக்குள் அடைத்து பெரிய கல்லை புரட்டி சீல் வைத்து சங்கிலிகளால் பிணைத்து முத்திரையிட்டார்கள். ஆனால் 3ஆம் நாள் அவரோ கல்லறையை உடைத்து கொண்டு என்னை விட்டு உயிரோடு எழும்பி போய்விட்டார். நான் வெறுமையாக இருக்கிறேன். அவர்தான் உலக இரட்சகர் இயேசு என்று கைகளை தட்டி, உலக இரட்சகர் மேசியா இயேசுநாதர், சாவழித்து வென்றவர், மரணத்தின் அதிபதியை தலையிலால் நசுக்கினவர், மனுகுலத்தை பாவம், மரணம், சாபம் 3லிருந்து விடுதலையாக்க தன்னையே நரர் அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தவர். நரநாயினன் மாமிசமானார், தன் மாமிசத்தை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார், ஆவியிலே உயிரோடு எழும்பினார். கைகளை தட்டி அதான் சொன்ன, ஒரு முறை பிறப்பவனுக்கு 2 மரணம், சரீர மரணம், ஆன்மீக மரணம். 2 முறை பிறப்பவனுக்கு ஒரே மரணம், சரீர மரணம் மட்டும்தான். ஆவிக்குரிய மரணம் இல்ல. கையை தட்டுங்களேன். அப்போ வெற்றி சிறந்த தேவன் உனக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமாயிருக்கிறார். இந்த வெற்றியை கொண்டாடுவோம். ஈஸ்டர் அன்னைக்கு மட்டும் அல்ல, കുറച്ച് ഇറച്ചിയും ഒലത്തിയതും വറുത്തതും കരിമീൻ പൊള്ളിച്ചതും ബീഫ് ഒലത്തിയത് പോർക്കുണ്ട്, എന്താ ചിപ്പുണ്ട്, என்ன பரப்பனை ஊர்வனை பறவை எல்லாம் வச்சிருப்பான். യേശു കർത്താവ് ഒഴുത്തുള്ള ദിവസമല്ലേ ഇന്ന്. യുദാസിന്റെ എലിമ്പൊന്ന് നമ്മൾക്ക് എല്ലൊന്ന് കടിക്കണ്ടേ, അവൻ കടിച്ചുകിട്ടേ ഉட்கார்ந்திருக்கട്ടോ. நமக்கு நம்ம எலும்புகளிலே உயிரடைய செய்த தெய்வம் அவர் உயிரோடு எழும்பினார், என்று உயிரோடு இருக்கிறார். தள்ளாடின பலத்தினால் இடை கட்டுகிறார். பலனுள்ளவனுக்காகவும் சரி, பலனற்றவனுக்காகவும் சரி உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். என் யுத்தத்திற்கு பலத்தினால் இடை கட்டுகிறார். உன் பலவீனத்தில் பரிமூல பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். ஒரு வழியா உனக்கு எதிர்த்து வருவார்கள். எத்தனை வழியா ஓடி போவாங்களா? 7 வழியா ஓடி போவார்கள். ஜெயம் கொடுக்கிறவர் தேவன், வெற்றி பெற்றவர். உனக்கும் ஜெயம் கொடுப்பார். எதிலிருந்து? உபத்திரவத்திலிருந்து. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. யோவான் 16:20 வாசியுங்களேன். 16:20 யோவானின் நற்செய்தி நூல். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். அதை பார்த்து உலகம் என்ன செய்யுமா? சந்தோஷப்படுமா? ஒரு கிறிஸ்தவன் அழுதா, கர்த்தருடைய பிள்ளை அழுதா மற்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. தேவனை நம்பி இருந்தானே, அவர் இவனை விடுதலையாக்கட்டும் என்று பற்கடிக்கிறார்களாம். அப்படி வசனமே அப்படித்தான் இருக்கு. ஆன்னு எழுதியிருக்கும். அதுக்கு என்ன அப்படி சிரிக்கிறார்கள். அதான் விடுதலையாக்கவே பார்க்கட்டும். என் நிமித்தம் ஆண்டவரே, என் சத்துருக்கள் பற்கடிக்கு நிமித்தம் என் வெக்கத்துக்கு பதிலாக, என் ரெட்டுக்கு பதிலாக, என் துன்பத்துக்கு பதிலாக என்னை விடுதலையாக்கும். நீ உம்முடைய பலத்திலே எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை நாங்கள் பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். கைகளை தட்டும், கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்முடைய வல்லமையை பாடி நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம். இன்றைக்கு தேவனே அதை செய்வார். 2 கொரிந்தியர் 1:4 சொல்கிறது,
எங்களுக்கு வரும் சகல உபத்திரவத்திலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எனவேதான் பக்தனாக யோபு தைரியத்தோடு சொன்னான். யோபு 23:10, நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன் சொல்ல. என்ன பொன்னா? சுத்த பொன்னாக விளங்குவேன். எனக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. திறவுகோல் ஜபத்தில் ஒரு அம்மா எனக்கு ஜபம் பண்ணி சிலுவை வேற போட்டு விட்டு போயிடுச்சு. உங்களை கர்த்தர் இன்னும் மெருகத்தை போட ஆரம்பிச்சு. இப்பவுமே இந்த வயசுல இளைஞர் மாதிரியே இருக்கிறீங்க, இன்னும் இளமையாக போறீங்க. எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துருச்சு. திருப்பி சொல்லுங்க, இன்னும் இளமையாக போகிறீர்கள். முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பீர்கள். உண்மைதானே? உன் வயது கழுகுக்கு சமனமாய் வாழ இளமை வாலிபம் போல வருவேன். எனக்கு இப்போ கொஞ்சம் வாலிபம் வந்த மாதிரியே இருக்குங்க. பயங்கர ஸ்ட்ரென்த்தனா இருக்குப்பா, பயங்கர ஸ்ட்ரென்த்தா இருக்குது. எனக்கு எல்லாரும் எப்படின்னே இருக்கீங்க அண்ணே அப்படிப்பா. ஏன்டா அழுகுறீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஏய் நல்லா இருக்கேன்னு சொன்னா காசு காசு கொடுக்க மாட்டேங்கிறேன். பரவாயில்லப்பா. யார் போன் எடுத்தா எப்படி இருக்கீங்க? ஏய் நான் நல்லா தாண்டா இருக்கேன், ஏன்டா அழுகுறீங்க? நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திருச்சிக்கு பக்கத்தில் எங்கேயோ ஒரு மனுஷன் செத்து போயிட்டாருன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆஸ்பத்திரியிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சாச்சு. சுடுகாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. டப்புன்னு செஞ்சார். ஃப்ரீசர் பாக்ஸை தட்டி விட்டு எந்திரிச்சிட்டாரு. ஊர்லேருந்து மாலை மேளத்தோடு அவன் சொந்தக்காரெல்லாம் புறப்பட்டு வந்துட்டாங்க. சந்தோஷம் தானே படுறோம். இன்னும் செத்து தொலைகிறையா? நாங்கள் வேலை வெட்டியை போட்டு வந்திருக்கோம். நியூஸ்லேயே நான் பார்த்தேன். செத்து நினைச்சோம் மாலை கிளையெல்லாம் வாங்கிட்டு யாங்க வேலை வெட்டிலாமே. நல்ல செய்தியை கரெக்டாக சொல்லி விடுறோம். எங்களுக்கு என்ன தெரியும்? இவன் எழுந்திரிச்சிருவான், எங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் நினைச்சாங்க மாலைகளை ரீத்து கீத்து எல்லாம் வாங்கிக்கிட்டு போயிடலாம். அங்கே போய் செத்துட்டோம்னா அப்போ எல்லாரும் உயிரோடு இருக்கிறத பற்றி சந்தோஷப்படுறதில்ல, செத்து போனா நலமா இருக்கும் நினைக்கிறான். அவனுக்கு மத்தியில் தான் தெய்வம் சனியா நிறுத்துவார். கையை தட்டுங்க அப்படி நிமிர்ந்து நிற்க. ஏன்னு சொன்னாங்க, என்கிட்ட எல்லாம் தீர்க்க தரிசனமா சொல்லுதுங்க. சின்ன குழந்தை ஒன்று எனக்கு ஜெபம் பண்ணி விட்டுச்சு. 12 வயசு 10 வயசு இருக்கும். அங்கிள் நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். அங்கிள் இதுக்கு பிறகு நீங்கள் தான் வாலிப மாதிரி வர போகிறீங்க அங்கிள். இப்பவுமே அப்படி தான் இருக்கேன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இன்னும் வாலிபனா? ஓ சந்தோஷம்தான். இன்னும் வாலிபனா? அங்கேயும் இருக்கும் போது எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இனிமே மெருகேற்ற போறார் ஆண்டவர். உங்களை மட்டும் இல்லை அங்கிள், உங்க ஊழியத்தையும் தான். அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போக போறீங்க. அதனாலதான் தேவன் இத்தனை காரியத்தையும் செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் எனக்காக இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்காக தான் ஜெபம் பண்ணுவேன். ஆன்லைனில் வர்ற எல்லா பிள்ளைங்களும் முகத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன். அதனால ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு ஆன்லைனில் வச்சு பிள்ளைங்களை பார்த்து ரஞ்சன் ராஜரத்னம், என் சிஸ்டர் உஷா, என் சிஸ்டர் ஜெசம்மாள், இவங்கெல்லாம் பார்த்து அவங்களோட முகத்தை பார்த்து நல்லா இருக்கேன் தான் இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, ஜெபிச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆசைப்பட்டேன். பெண்ணி என்னண்ணே இப்போ வேண்டாம்லானே? நான் இல்லைப்பா இல்லை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு வந்துடுறேன், தாடி கொஞ்சம் வெள்ளையாக தெரியும் அப்படி ட்ரிம் பண்ணிவிட்டு அப்பவும் கொஞ்சம் போட்டு வந்து இப்படி கேமரா வச்சுட்டு சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ பிரதர்னே. எனக்கு சந்தோஷம். என் பிள்ளைகளை பார்க்குறது தான் எனக்கு சந்தோஷம். எனக்குன்னு பிள்ளை இல்லை, குட்டி இல்லை, குடும்பம் இல்லை, ஒன்றும் இல்லை. உலகத்தில் உங்கள் பாஷையில் மற்றவன் பாஷையில் சொன்னால் நான் அநாத பைய. ஆனால் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் லட்சக்கணக்காக கொடுத்திருக்கிறார்கள். தாய், சகோதரர், சகோதரிகள், குடும்பங்கள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். தேவனுக்காக இத்தனை ஆண்டுகள் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்தார். அவருடைய வசனத்தை தவிர வேறொன்று நான் நேசித்ததில்லை. எந்த மனிதனையும் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையை தவிர நேசிக்க மாட்டேன். இன்னும் நேசிக்க போறதும் இல்லை. என்னுடைய வாழ்க்கை இயேசுவோடு இருக்கிறது என்பது என் எஜமான் அறிவார், எஜமானை நான் நன்றாய் அறிவேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நித்திய வாகத்துக்கு என்று கர்த்தனை நியமித்தார், அவரோடு வாழச் செய்தார். நான் எப்பொழுதும் என்னையவே தற்போது சுனை செய்கிறவன். என்கிட்ட குற்றம் இருக்கா, குறை இருக்கா, குற்றம் இருக்கா, குறை இருக்கான்னு பார்த்து தற்பரிசோதனை செய்து என்னை கரெக்ட் பண்ணிக்கிறவன். அந்த கேரக்டர் கொடுத்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்குள்ளே என்ன குறை இருக்கு என்பதை மட்டும்தான் நான் ஆராய்வினை ஒழிய எனக்கு எதிரே இருக்கிறவர்கள் என்ன செய்ய என்பது எனக்கு அது கவலையே இல்லை.
நான் உங்க மனசை புண்படுத்திட்டேனா, நான் பரிசுத்தமெல்லாம் யோசித்துட்டேனா, நான் வாழ்க்கையில் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்பதுதான் தினந்தோறும் என் ஜபத்தில் என்னுடைய ஆராய்ச்சி. ஆண்டவர் ராஜ்யம் போறதுக்கு 18 வயசுல என்ன ஆரம்பிச்சிட்டேங்க. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவளா இருக்கும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். அப்ப இந்த உலகத்தில் வாழும் வரை கர்த்தருக்கு உத்தமனாய் ஊழியம் செய்ய வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அன்றி வேறொன்றை குறித்து நான் பேசக்கூடாது. நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி. சிலருக்கு குதிரை பெரிது, சிலருக்கு ரதமே பெரிது, வீரனுக்கு வெற்றியே பெரிது, எனக்கொன்றும் பெரிதும் நாமும் பெரிது. சூரியனுக்கு சந்திரன் மேன்மை, சந்திரனுக்கு சூரியன் மேன்மை, கடலுக்கு வானமே மேன்மை, சிலருக்கு பணமே மேன்மை, எனக்கென்றும் வார்த்தை மேன்மை. கைகளை தட்டி நான் எழுதின பாட்டு தான், மனமே என்றும் தேவனை துதித்து பாடு. நீங்க என் சேனல்ல போய் பாருங்க, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் எழுதி வைத்து விட்டேன். எனக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் மேன்மை. வாக்யோ வை பிரம்மா, சப்தோ வை பிரம்மா, சப்தாட்சர பரபிரம்மா. வார்த்தை தான் தெய்வம். அந்த ஆதியிலே இருந்த சத்தம் தான் எனக்கு தெய்வம். அந்த வார்த்தை என்றென்றும் அழியாதது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வானமும் பூமி ஒழிந்து போகும், உம்முடைய வார்த்தை ஒழியாது. உபத்திரம் வரும்பா, பிரச்சனை வரும்பா, ஆத்மாவில் வரும், உள்ளத்தில் வரும், தாட்ஸில் வரும், சரீரத்தில் வரும். அசஞ்சிராத அசஞ்சிராத. விசுவாச கப்பல் ஒன்று செல்கிறது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கிறது. அக்கறை நோக்கி, அக்கரணைக்கு நோக்கி. ஏலேலோ 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 ஏலேலோ. அந்த காலம் பாடுவேன். விசுவாச கப்பல் ஒன்று செல்கிறது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசையாமல் செல்கின்றது. எங்க நோக்கியா? அக்கறை நோக்கி. இயேசுவன் மாலுமியா இருக்கிறார். உபத்திரவத்தில் அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். யோபுவை போல சொல்லுங்கள், நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 சொல்லுகிறது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவர்கள், வெண்ணங்கி தரித்து குருத்தோலை பிடித்து ஆண்டவரோடு நடக்கிறவர்கள். கைகளை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்தவான்களுக்கு உபத்திரவம் இல்லாமல் இல்லை. வேத காலத்திலிருந்து உலகம் தோன்றிய நாட்களிலிருந்து ஒவ்வொரு பரிசுத்தவான் கூச்சல் தான் போட்டிருக்கிறார்கள். எண்ணாகமம் 11:12 வரை வாசித்து பாருங்க. மோசே சொல்கிறான், 6 லட்சம் புருஷர்களையும் மற்ற ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்து கொண்டு வருவதற்கு பால் மறந்த குழந்தையை தகப்பன் தோளிலே சுமந்து கொண்டு வருவது போல இவர்களை சுமப்பதற்கு இவர்களை பெற்றேனா அல்லது இவர்களை கற்பந்தரித்தேனா? எனக்கு ஏன் இந்த உபத்திரவம்? என் உபத்திரவத்தை பாராதபடி என்னை கொன்று போடும். மோசே முகமுகமாய் தேவனோடு பேசின மோசே கூச்சல் போடுகிறான். யோபு 30:16 யோபு சொல்லுகிறான், உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பல் நீதிமான் என்று கர்த்தர் பட்டம் கொடுத்த, அவார்டு கொடுத்த யோபு சொல்கிறான், உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடிச்சு கொண்டது. அப்போஸ்தலர் 14:22 பக்தர்கள் சொல்கிறார்கள், நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். மத்தேயு 13:21 மார்க் 4:17 சொல்லி, எதற்கு உபத்திரவம், எதற்கு பாடு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் வசனத்து நிமித்தமும் நமக்கு உபத்திரவும் பாடுகளும் உண்டு. வெளிப்படுத்தின 1:9 திவ்யவாசனா யோவான் கதறுகிறான், இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்திருந்த நான், அவருடைய அன்பான சீடர் என்று பெயரெடுத்த நான், அவரை பற்றிய சாட்சி நிமித்தமும் வசனத்து நிமித்தமும் பத்மு என்னும் கண்காணாத தீவில் கட்டப்பட்டவனாய் கிடக்கிறேன். உபத்திரவம். இவர்கள் எல்லாம் யார்? பாவிகளா? பாவிகளா? 1 ராஜாக்கள் 19:4 சொல்லி, எலியா சூரை செடியின் கீழிருந்து, போதும் கர்த்தாவே என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று கெஞ்சுகிறார். இவர்கள் பாவிகளா? தூதனை அனுப்பி அவனை விடுதலையாக்கவில்லையா? உபத்திரவத்தின் பாதை ராஜபாதை என்பதை மறந்து போகாதீர்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த போஜனத்தின் பலத்தினால் அவன் எங்க வேற நடந்து போனானா? தேவ பர்வதம் மட்டும் நடந்து போவான்.
தேவன் நமக்கு ஒரு பலத்தை கொடுப்பார். பர்வதம் ஏறப்போகிறோம், பலன் அடையப் போகிறோம், கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்ப போகிறோம். இந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக இன்னும் காலங்கள் நமக்கு கொடுப்பார் கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகில் எனது ஏது எனக்கு ஆறுதல், உம்முடைய வசனமே எனக்கு ஆறுதல். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. தேவ கரத்திலிருந்து உபத்திரவம் என்ற சோதனை வரும், கர்த்தர் ஜெயம் கொடுத்து வெற்றி கொடுத்துருவார். பாவ சோதனை வரும், வெற்றி கொடுத்துருவார். ஊழியத்திலே சோதனை வரும், வெற்றி கொடுத்துருவார். சரீரத்தில் சோதனை வரும், சுகம் கொடுத்து வெற்றி பெற்று புது பலத்தோடு வைப்பார். மறுபடியும் நீங்கள் கழுகுகளுக்கு சமானமாய் புது பலன் அடைந்து. வயரெல்லாம் சுருங்கிருச்சுங்க, வயரெல்லாம் சுருங்கி எனக்கு இந்த வயரை பற்றி தான் எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அந்த எமர்ஜென்சியா தங்கச்சி கடைசியில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போனேன். சரி சாப்பிட கூப்பிட்டாங்களே, சூப்பராக சமைச்சு வைக்கும். போனால் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே பிரின்ஸ் இருந்தால் அப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகலை நினைக்கிறேன், 15 வருஷம். அப்போ நின்னா பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளாம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு நான் ஜெபம் பண்ணி முடித்து சிலுவை போட்ட உடனே அந்த பிரின்ஸு கேட்டா, அண்ணன் என்னம்மா இது மொத்தமும் வயிறுதானா? ஏன்னா தொண்டைக்குழியிலிருந்து கீழே வர ஒரே மாதிரி தெரியுது. எனக்கு கேவலமாக போச்சு. இப்படியா நீ மானத்தை வாங்குவ அப்படின்னு. பிற என்ன இந்த வயசுல இம்புட்டு வயரை தள்ளிட்டு இருக்கிய? அப்போ இருந்து வயரை குறைக்கிறதுக்கு நான் என்னென்னமோலாம் பிரயாசப்பட்டேன். இப்போ 2 இட்லி தான் ஏன் சாப்பிட்றேன். எனக்கு வயறு அப்படி பானை மாதிரி வந்துடுது. ஒரு 40 பரோட்டா சாப்பிட்றோம், அவங்களுக்கு வயிறே இருக்க மாட்டேங்குது. கஷ்டப்பட்டேன் பாருங்க, இப்போ வயிறு குறைஞ்சிருச்சு. அப்போ சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொண்ணாக விளங்கு. ஒரு அல்லேலூயா. நீ போராம படுவ பாருங்க. என்னடா அங்கிள் விட இப்படி வந்துட்டாரு அப்படின்னு. ஆண்டவர் அப்படித்தான். நான் கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடை சத்தத்தை கேட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டுகளை அடித்து எழும்புவார்கள். 2 Corinthians 2:14 சொல்றது, எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீசுக பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு வெற்றி சிறந்தார், அந்த வெற்றி உங்களுக்கு சொந்தம். எப்பொழுதெல்லாம் வெற்றி? உபத்திரவத்திலே, சரீர பலவீனத்திலே, சத்துருவின் போராட்டத்திலே வெற்றி. எங்கெல்லாம் வெற்றி? எல்லா இடங்களிலும் வெற்றி. கைகளை தட்டி மரித்த கிறிஸ்துவினை மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். இன்று முதல் அந்த ஜெயத்தை தலையிலே சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த வெற்றியை, ஜெயத்தை சுதந்திரித்துக் கொண்டு நடந்து போங்கள். எப்பொழுதும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். தேவன் வெற்றி சிறக்க பண்ணுவார். மகிமையினா நிரப்புவார். சந்தோஷத்தினா நிரப்புவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வெற்றியும் ஜெயம் உங்களோடு இருக்கும். எப்பொழுதும் நீங்கள் கலங்க மாட்டீர்கள். உங்களுடைய விசுவாசம் பெரியது. கைகளை தட்டி அப்படியே முழங்கால் போடுவோமா? Thank you Jesus, wonderful Jesus. ஒரு ஹalleluya. நன்றி இயேசு சுவாமி. ஹalleluya. எல்லாருக்கும் உன்னத கச்சாதி கட்டரே கத்தாதி கட்டரே மெய்யான தேவ மனித நீவா வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே.
வாழ்க வாழ்க நீ வாழ்க இயேசுவே. வாழ்க நீ வாழ்க இயேசுவே. நோர்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழவே என்றைக்கும் வாழவே பரமவாசல் தீரந்தோ நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. எல்லாருக்கும் மாவுன்னத கத்தாதி கத்தரே கத்தாதி கத்தரே மெய்யான தேவ மனித நீர் வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே. வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே. கைகளை தட்டே ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே உமக்கு மகிமை தருகிறோ. உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ. தான் மகிழ்ச்சி அடைகிறோ.
Alleluia. Alleluia. எல்லோரும் Alleluia. Alleluia. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. சொல்ல மகளே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். Alleluia. 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 Holy Spirit of God. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, என்றும் உயிரோடு இருக்கிறவரை நாங்கள் சதா காலங்களிலும் ஜீவித்து அரசாளுகிறவரை தொழுது கொள்கிறோம். நீர் சாவழித்து உயிரோடு எழுந்தீர், அதே ஜெயத்தை எங்களுக்கும் கொடுக்கிறீர். நீ பயந்தது நடக்காது, தீங்கு இனி காண்பதில்லை. உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுச்சுவேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம், நீதிமானின் பங்கு என்று சொன்னீரே, உமக்கு நன்றி. என்னை கேட்டு யாரெல்லாம் ஜெயத்துக்காய் காத்திருக்கிறார்களோ ஒவ்வொரு சிரசிலும் உம்முடைய ஜெயம் இறங்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் உம்முடைய ஜெயம் இறங்கட்டும். ஒவ்வொரு நபருக்குள்ளும் தெய்வீக சுகம் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்து வைத்த 5 காயங்கள் மூலமாய் வடிகிற குணமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். இயேசு சுவாமி இறங்கட்டும், ஒவ்வொரு மேல இறங்கட்டும். Right now, God, in the power of the name of Jesus, right now, பொல்லாத ஆவிகள், பொல்லாத பிசாசின் வல்லமைகள், பொல்லாத போராட்டங்கள் அந்தந்த குடும்பங்களை விட்டு நீங்கி போவதாக. ஐஸ்வர்யத்தை, பணத்தை, வீண் செலவை உண்டாக்குற சத்துரு வல்லமைகள் நிர்மூலமாகட்டும். அந்தந்த குடும்பத்தில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தாங்கியிருக்கட்டும். தெய்வீக சுகம் ஒவ்வொரு சரீரத்துக்கும் சொந்தமாய் மாறட்டும். கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட நம்முடைய ஜனத்திற்கு சுற்றிலும் அக்னி மதிலும் இயேசுவின் இரத்த கோட்டையும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பூசிக் கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு நாம ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்.
ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இப்பொழுது ஆமே என்று சொல்லும் பொழுது என் பிள்ளைகள் விரும்பின ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் இல்லங்களில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுவதற்காக கோடா கோடி நன்றி, கோடா கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென். இயேசு மரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.